ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுள் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1,00,000 சேமிக்கிறதுக்கான ஒரு சேமிப்பு பிளான் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 1,00,000 சேமிக்கிறது தான். உங்களில் எத்தனை பேர் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த 1,00,000 எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட பிளான் ஒரு தெளிவாக இருக்கணும். நம்ம எதுக்காக சேமிக்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தெளிவு இருந்தால் தான் சேமிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், சேமிப்போட அவசியம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி புரிஞ்சிருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, எதுக்காக சேமிக்கிறோம், எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற எந்த பிளானுமே இல்லாமல், எந்த புரிதலுமே இல்லாமல் நம்மளால் ஒரு டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ரீச் பண்ணுவோம். மூணாவது விஷயமா, நிதானமான சிந்தனை. இது எதனால் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக யோசிக்கணும். இது நமக்கு தேவையா தேவையில்லையா, இது வாங்கினா நம்மளுக்கு இப்போதைக்கு இது யூஸ் ஆகுமா அப்படிங்கிற எல்லா இதையுமே கொஞ்சம் யோசிக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அடுத்த மாதம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் கேப் வைங்க. அந்த 1 மந்த் கேப்பில் நிஜமாகவே அந்த பொருள் உங்களுக்கு தேவைதானா அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஸோ அதனால் யோசித்து செலவு செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இந்த நிதானமான சிந்தனை அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்தல். இது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குறோன்னா ஒரு கடைக்கு போயிட்டு உடனே அந்த பொருளை வாங்கிடக்கூடாது. 1 மாதம் எப்படி கேப் விடுறோமோ அதே போல் 1க்கு 4 கடையில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், குவாலிட்டி பார்க்கணும். எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம ஒரு பொருளை வாங்கணும். ஒரு பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு எடுத்த உடனே முடிவு பண்ணி அதை உடனே வாங்கிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கு. உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த வாஷிங் மிஷின் என்ன பிராண்ட் வாங்கலாம், எந்த கடையில் வாங்கலாம், என்ன ரேட்டில் வாங்கலாம், அது அதோட ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணணும். இந்த 4 விஷயத்த கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வாங்க எப்படி சேமிக்கலாம், என்ன பிளான் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது நம்ம தின சேமிப்பு முறையில் தான் பண்ண போகிறோம். இந்த தின சேமிப்பு முறையே 2 விதமாக பண்ண போகிறோம். அது இல்லாமல் மெத்தட் 2ல் ஒரு மாதிரி பண்ண போகிறோம். இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகுது, எந்த மெத்தட் சூஸ் பண்ணால் உங்களால் சேமிக்க முடியும், சேமிப்பை விட்டுடாமல் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போது தின சேமிப்பு முறையில் ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தின சேமிப்பு முறை மெத்தட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஃபஸ்ட்டு நாள் 50 ரூபா, அடுத்த நாள் அதை அப்படியே டபுள் பண்ணி 100 ரூபாயாக எடுத்து வைங்க. 3வது நாள் 150 எடுத்து வைங்க. 4வது நாள் 200, 5வது நாள் 250, 6வது நாள் 300 ரூபா. இது இப்போ நீங்கள் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் அப்படி கூட வச்சுக்கலாம். சண்டே தேவையில்லை. 7வது நாள் அப்படிங்கிறப்ப சண்டே நம்ம எடுத்து வைக்க தேவையில்லை. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த 6 நாள் எடுத்து வச்சுட்டு சண்டே எடுத்து வைக்காமல் விட்டுடலாம். இப்போ இந்த 6 நாளைக்கான சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1050 ரூபா நீங்கள் சேமிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் எனக்கு ஒரு நாளைக்கு இப்போ தின சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் 300 ரூபாயெல்லாம் என்னால் எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தின சேமிப்பு முறையே கொஞ்சம் நம்ம மாற்றிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 140 ரூபா எடுத்து வைக்கிறது மாதிரி. ஒவ்வொரு நாளும் 140 ரூபா 140 ரூபான்னு சொல்லிட்டு. தின சேமிப்பு முறையில் இந்த மெத்தட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் 140 ரூபா எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது 6 நாளைக்கும் 840 ரூபா வரும் இல்லையா.
திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் 140 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 6 நாளைக்கு 840 ரூபா ப்ளஸ் சண்டே அன்னைக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம்னா 200 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ மொத்தமாக நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 1040 ரூபாய், கிட்டத்தட்ட 10 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த மெத்தடுக்கும். பட் இது வந்து நம்ம ஆவரேஜாக எடுத்து வைக்கிறதுனால இது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த மெத்தடே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில், ஆனால் ஏதாவது ஒரு மெத்தடில் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து ஒரு இலக்கை அடையணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகும்போது அனாவசியமான செலவுகளை குறைச்சிட்டு இந்த கமிட்மெண்ட்டுக்காக நம்ம சேமிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களையெல்லாம் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா அனாவசியமாக வந்து செலவு பண்ணுறது, பொருள் வாங்குறது, வெளியில் போகிறது, இதையெல்லாம் வந்து தவிர்த்தாலே நம்மளால் வந்து இந்த கமிட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து செய்ய முடியும், நம்மளோட டார்கெட்டை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். எதுக்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு கோலை ரீச் பண்ணணும், இதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது வந்து தப்பே இல்லை. அவுட்டிங் போகிறதையோ இல்லை அனாவசியமாக பர்ச்சேஸ் பண்ணுறதையோ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதையோ வந்து தவிர்க்கிறதுல தப்பே கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த சேமிப்பை வந்து தொடங்குங்க, கண்டிப்பாக முடியும். இப்போ இதை வந்து 1050 ரூபாய் இல்லை 1040 ரூபாய், ரெண்டுக்கும் 10 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ் இல்லையா? இதை வந்து எவ்வளவு நாள் சேமிக்க போகிறோம், இன்னும் வேறு என்ன மெத்தட்ல எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாரத்துக்கு 1050 ரூபாய் சேமிக்கிறோம் அப்படின்னா 4 வாரத்துக்கும் நம்மளால் எவ்வளவு சேமிச்சிருக்க முடியும் அப்படின்னா 4200 ரூபாய் வந்து சேமிச்சிருக்க முடியும். அப்போ ஒரு மாதத்துக்கு 4200 ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 50400 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் 12 மாதத்துக்கும். இதுவே வந்து 24 மாதம் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா 1,800,000 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். 24 மாதம் தான் நம்மளோட டார்கெட். 2 வருஷம் நம்மளோட டார்கெட்டு இந்த 1 லட்சம் சேமிக்கிறது. இல்லை எனக்கு வந்து 50,000 ரூபாய் சேமித்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இந்த சேமிப்பை வந்து பண்ணலாம். இல்லை 1 லட்சமாக வேணும் அப்படிங்கிறவங்க 2 வருஷத்துக்கு இந்த சேமிப்பை வந்து தொடர்ந்து பண்ணணும், விட்டுடாமல் கண்டிப்பாக வந்து இந்த சேமிப்பை பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் முடியுங்கிற விஷயத்தை நினச்சி பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு வெற்றியை நோக்கி கொண்டுட்டு போகும். ரெண்டாவதாக மெத்தட் 2ல் எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த 1050 ரூபாயும் ஆவரேஜாக தான் சேமிக்க போகிறோம். அதை எப்படி சேமிக்க போகிறோம்னா வாரத்துக்கு 1050 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு தின சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு 150 ரூபா வீதம் வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறது மாதிரி இருக்கும். இல்லை வார சம்பளம் வாங்குறீங்கன்னா 1050, மாதம் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா 4200 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேமித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு 4000 டெய்லி சேலரி வாங்குறீங்களா இருந்தால் 150 ரூபாய் எடுத்து வைக்கும்போது 4200 ரூபாயை கண்டிப்பாக உங்களால் ரீச் பண்ண முடியும். இல்லை ஒவ்வொரு வாரம் தான் எங்களுக்கு சம்பளம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1050 ரூபாய் வந்து எடுத்து வைக்க முடியும். இல்லை எனக்கு வந்து மாத சம்பளம் தான் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க மாதம் ஸ்டார்டிங்லேயே இந்த அமௌண்ட்டை சேமிப்புக்காக ஒதுக்கணும். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம், சேமிப்பு போக தான் நம்மளோட செலவு. 30% வந்து நம்மளோட சேமிப்புன்னா மிச்சம் ரிமைனிங் இருக்கிற 80% உங்களோட செலவு கமிட்மெண்ட் மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இப்போ 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதில் 3,000 ரூபாய் கண்டிப்பாக வந்து சேமிப்புக்காக ஒதுக்குங்க. இந்த மாதிரி சேமிக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக சேமிக்க முடியும், நிறைய சேமிக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளவு சேமிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சேமிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி சேமிக்கிறோம். மாதத்துக்கு 4200 ரூபாய் இல்லை வாரத்துக்கு வந்து 1050 ரூபாயெலாம் எடுத்து வைக்கிறோம், சேமிக்கிறோம். இந்த சேமிப்பை வந்து வீட்டிலையே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவும் ஆகும், மேற்கொண்டு அது பெருகாது. என்ன காரணம்னா நம்மக்கிட்ட இருந்தால் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அதுக்கான எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது இல்லையா? அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது சேமித்த காசை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 4200 ரூபா மாதம் வந்து நம்ம சேமிக்க போகிறோம். அதை எல்லாத்தையுமே நம்ம ஆர்டியில் போட போகிறதில்ல. என்ன ரீசன் அப்படின்னா,
இன்கேஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அந்த கேஸில் நம்மளால் அந்த 4200 ரூபாயும் ஆர்டியில் போடலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு 5-10 ரூபாயோ வந்து ஃபைன் வரும். ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டலை தவற விட்டுட்டோம் அப்படின்னா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த 4200 ரூபாயை வந்து பிரித்து சேமிக்க போகிறோம். என்ன அப்படின்னா மாதம் 3000 ரூபா வந்து ஆர்டியாகவும் இந்த 1200 ரூபாயை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வந்து போட போகிறோம். இந்த மாதம் 3000 போடுறத வந்து 2 வருஷத்துக்கு சேமிக்க போகிறோம். நான் ஆவரேஜாக வந்து நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 72,000, 6% வந்து இன்ட்ரெஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த 72,000 ரூபாய்க்கும் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4,654 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு. மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 76,654 ரூபாய் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட இந்த 2 வருஷத்தில் நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஸ்கீமில் போடும்போது தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும். கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவாகும், அது வந்து பெருகாது. இப்போ இந்த போட்டோம் இல்லையா 3000 வந்து 24 மாதத்துக்கு போட்ட அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம சேவிங்ஸ்லேயோ உண்டியல்லையோ மாதம் இந்த சேமிக்கிற இந்த 1200 ரூபாய் இதையுமே உண்டியலில் சேமிக்காமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக எடுக்க முடியாத சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1,05,454 ரூபாய் வந்து நம்ம இந்த 2 வருஷத்தில் சேமிச்சிருப்போம். இது வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து வரும். இது உங்களுக்கு நீங்கள் ஆர்டியில் சேவிங்ஸாக போடுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை ஜஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மட்டும் போட்டு வைக்கிறீங்க எடுக்காமல் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ வரும் 2 வருஷத்துக்கும் அப்படின்னா 28,800 ரூபாய். ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு 1,05,000 வந்து நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து வரும். கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் சேமிக்கும் போது இது சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. வீட்டிலையே நம்ம வச்சு சேமிக்கிறோம் அப்படின்னா இது கிடைக்காது. இப்போ வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஆர்டி போட கஷ்டமாக இருக்குது, இல்லை ஆர்டி போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 20 மாத சீட்டு போடலாம். ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான கம்பெனி, இல்லை நம்பிக்கையானவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நம்பிக்கையாக உள்ளவங்க அப்படின்னா மட்டும் இந்த சீட்டு வந்து போடலாம். 20 மாத சீட்டு 1 லட்ச ரூபா சீட்டும் இருக்குது, 50,000 ரூபாய் சீட்டும் இருக்குது. இந்த மாதிரி சீட்டு போட்டும் நம்ம வந்து சேமிக்கலாம். கடைசி மாதம் வந்து எடுத்துக்கலாம். கடைசி மாதம் எடுக்கிறது நம்மளுக்கு பெனிஃபிட்டு. இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து எனக்கு வந்து ஆர்டி கம்பல்சரியாக கட்டுவேனான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எடுக்க முடியாமல் போட்டு வச்சா மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து எடுத்து செலவு பண்ணாமல் அதை சேமித்து நம்ம ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லை ஒரு கனவோ இருக்கும் இல்லையா, அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு, இல்லை வந்து எனக்கு ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது அதை வந்து நான் இது பண்ணணும், இல்லை நகை வந்து நிறைய அடகு வச்சுருக்கேன் அதையெல்லாம் திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 1 லட்ச ரூபாய் சேமிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.